கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உபாகமும் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இந்த வாசித்த இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது, இங்கே நீங்கள் நல்லா நீடித்து வாழணும், உங்கள் தேசத்தில் நீங்கள் நிலைத்து இருக்கணும்னு சொன்னால் எந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாங்க. அன்னதானம் பண்ண வேண்டாம், பூஜை செய்ய வேண்டாம், இல்லை பல பலிகளை செலுத்த வேண்டாம், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுங்க. அப்பா அம்மா கூட இருக்கும்பொழுது அவங்கள சரியாக பார்த்துக்காம, அவங்களை கவனிக்காமல், அவங்கள உபசரிக்காமல், அவங்க தேவைகளை சந்திக்காமல் விட்டுடுறோம். அதே சில நாட்கள் கடந்த பிறகு, அவங்க மறித்த பிறகு, அவங்க ஃபோட்டோ முன்னாடி அவங்க என்னெல்லாம் விருப்பம், என்னெல்லாம் தேவை, அதை நினச்சி வச்சு நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்ல. இருக்கும் பொழுதே அவங்களுக்கு கனம் பண்ணுங்க. அவங்க இல்லாத பொழுது உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் தாமே